சென்னையில் சுற்றி பார்க்குறதுக்கு ஏதாவது பிளேசஸ் தேடிட்டுருங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ரீசெண்டாக நாங்கள் சென்னையில் எக்மோர்ங்கிற இடத்துல இருக்கிற கவர்மெண்ட் மியூசியத்துக்கு போயிருந்தோம். இங்கே டோட்டலாக 6 பில்டிங்ஸ் இருக்குது. ரொம்பவே நல்லா வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு பில்டிங்க்கும் ஒவ்வொரு சிறப்பம்சம் இருக்குது. என்ட்ரி ஃப்ரீஸ் வாங்கிட்டு அப்படியே ரைட் சைடில் 4th and 5th பில்டிங் இருக்குது. லெஃப்ட் சைடில் மெயின் பில்டிங்லாம் இருக்குது. நாங்கள் இது தெரியாமல் ஃபஸ்ட்டு நாங்கள் 4th and 5th பில்டிங் தான் விசிட் பண்ணோம். அங்கே என்னென்னா டிஃப்ரெண்ட்டாக பெயிண்டிங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம இந்தியாவோட பாரம்பரிய கலைகளான ஓவியங்கள், சிற்பங்கள், மண்பாண்டங்கள் இது எல்லாமே என்னென்னா ஒவ்வொரு பில்டிங்லேயும் அழகாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஓவியங்கள் பொறுத்தவரை தஞ்சாவூர் ஓவியங்கள், மைசூர் ஓவியங்கள்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செக்ஷன்லேயும் அழகாக வச்சுருக்காங்க. இந்த பில்டிங் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே பக்கத்து பில்டிங் போனீங்கன்னா சிறுவர் அருங்காட்சியகம் சொல்லிட்டு ஒரு பில்டிங் இருந்தது. பில்டிங்கில் போனீங்கன்னா டோட்டலாக 3 ஃப்ளோர் இருந்தது. நாங்கள் போனது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். இங்கே நாகரிகங்கள் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்மளுடைய நாகரிகங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஓவியமாகவும் மினியேச்சர் மாடல் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாட்டோட உடைகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருந்தது பார்க்கவே. இந்த பில்டிங்லேயே கிரவுண்ட் ஃப்ளோர் போய் பார்த்துட்டிங்கன்னா முன்னாடி காலத்தில் யூஸ் பண்ண காகிதங்கள் அச்சிட பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண கருவிகள்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பல நூற்றாண்டுக்கு முன்னாடி என்னென்ன கருவிகள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத விவரிக்கிற விதமாக நிறைய கருவிகள்லாம் வச்சுருந்தாங்க. அப்படியே பக்கத்து பில்டிங் பார்த்துட்டிங்கன்னா கலையரங்கம் சொல்லி போட்டிருந்தது. நாங்கள் போகும்போது ஒரு ஈவெண்ட் நடந்துகிட்டு இருந்தது. அதில் இருந்து பக்கத்தில் பார்த்துட்டிங்கன்னா அரசு அருங்காட்சியம் சொல்லி போட்டிருந்தது. இதில் தான் மெயின் பில்டிங்ஸ் இருக்குதுன்னு கேட்டோம். இங்கே என்னென்னா நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் வச்சுருந்தாங்க. அது எந்த இயர் அப்படிங்கிறதுனா அது என்ன ஸ்கல்ப்சர்ஸ் அந்த டீட்டெயிலாம் அதிலே கொடுத்துருந்தாங்க. இந்த பில்டிங்கை பொறுத்தவரை ஸ்வாலஜி ரிலேட்டடாக நம்ம நிறைய பார்க்கலாம். இங்கே என்னென்னா நிறைய அனிமல்ஸோட ஸ்கல்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஒரு புலி, அதே மாதிரி முதலை, ஆமை, இது மாதிரி நிறைய விலங்குகள் அங்கே நாங்கள் பார்த்தோம். மட்டும் இல்லாமல் பேட்ஸ் கூட வச்சுருந்தாங்க. பேட்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேட்ஸ் அங்கே இருந்தது. இந்த ஃபோட்டோ பாருங்கள். இது ஆப்பிரிக்கா சிங்கம் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நிறைய கண்ட்ரிஸோட அனிமல்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விவரிக்க விதமாக நிறைய இருந்தது. அது தாண்டி அடுத்த பில்டிங் போயிட்டோம் அப்படின்னா நிறைய நூற்றாண்டுக்கு முன்னாடி உள்ள பழமை வாய்ந்த கருவிகள் எல்லாமே அதில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி மண்பாண்டங்கள் எல்லாமே அதில் இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இந்த மியூசியத்தை பொறுத்தவரை நம்ம இங்கே உள்ள டீட்டெயில்ஸை படித்தே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். வெளியே வந்துட்டிங்கன்னா பீரங்கிலாம் வச்சுருந்தாங்க. அது எந்த நாடு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா ஆர்காலஜி செக்ஷனில் போனோம். அங்கே பார்த்துட்டிங்கன்னா நிறைய சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க. அங்கே நிறைய புத்தர் சிலைகள் பார்த்தேன். அதுக்கப்புறம் நிறைய தூண்கள்லாம் இருந்தது. இந்த மியூசியத்துக்கு ஃபேமிலியோடு போகிறீங்க அப்படின்னா ஃபுல் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி போங்க. ஏன்னா அங்கே உள்ள ஒவ்வொரு இதையும் நீங்கள் படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபுல் டே ஆகும். ஏன்னா அவ்வளோ டீட்டெயில்ஸ் எல்லாமே அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரியலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.